ராஜசேகர் சார் ரொம்ப ஆர்கஸ்ட்ரேஷனா இந்த ட்ராப்பை வந்து செஞ்சு இவரை அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. போலீஸ் வந்து பவரை வந்து ரொம்ப வெளிப்படையாக மிஸ்யூஸ் பண்ணியிருக்காங்க. இதை எப்படி அப்படின்ட்டு என்னால் புரிந்து கொள்ள முடியல. இப்படிங்கிறதெல்லாம் ஹானரபிள் ஜஸ்டிஸ் அவருடைய இந்த உத்தரவில் தெரிவித்திருக்கக்கூடிய விஷயங்கள். தமிழ்நாடு போலீஸ் ஃபோர்ஸ் அண்ட் தமிழ்நாடுல இருக்கக்கூடிய அதிகாரமிக்க நபர்கள் தங்களுடைய அதிகாரத்தை ஒரு குறிப்பிட்ட மனிதருக்கு எதிராக தவறாக பயன்படுத்துகிறார்களா சார்? வணக்கம். முதலாவதாக நான் வந்து ஒரு குற்றவியல் வழக்கறிஞர் என்ற முறையில் நான் எந்த குற்றவாளியும் நிரூபிக்கும் வரை சிறையில் இருப்பதை வரவேற்க மாட்டேன். சோ நான் வந்து the famous quote by Justice Krishna Iyer, bail is a rule, jail is an exception. அதை நான் எப்பொழுதுமே எல்லா ஊடக விவாதத்திலும் பொதுவெளியிலும் பேசுவேன், என்னுடைய ட்விட்டர்லயும் பேசுவேன். அதுதான் என்னுடைய கருத்து. நான் தனிப்பட்ட முறையில் ஒரு வழக்கறிஞராக சென்னை உயர்நீதிமன்றத்தில் பணியாற்றி வருவதால் நீதிபதிகள் மாண்புமிகு நீதியரசர் SM சுப்பிரமணியம், மாண்புமிகு நீதியரசர் தனபால் அவர்கள் பிறப்பித்த உத்தரவை முழு மனதோடு வரவேற்கிறேன். ஏனென்றால் இந்த உத்தரவு அனைத்து இது போல தவறோ குற்றம் சுமத்தப்பட்டவர்களுக்கோ மற்ற நீதிபதிகள் முன்னோ இவர்கள் முன்னோ வரும்போது இதே மாதிரி உத்தரவை பிறப்பிப்பார்கள் என்ற நம்பிக்கையோடு இதை வரவேற்கிறேன். ஏனென்றால் law is equal to all, அனைவருக்கும் சட்டம் சமமாக இருக்க வேண்டும். சோ நீதிபதிகளுடைய பார்வையில் இதற்கு பிணை கொடுக்க வேண்டும், 17 வழக்கில் பிணை கொடுக்க வேண்டும் அப்படின்னு முடிவு பண்ணது HCP பெட்டிஷன்ல. இதே மாதிரி மற்றவர்கள், அது எந்த கட்சியோ தனி மனிதனோ மற்றவர்களோ குற்றம் செய்யும் போது இதே வேகத்தோடு இதே நோக்கத்தோடு இதே அப்சர்வேஷன்ஸோடு இதே மாதிரி எல்லா நீதிபதிகளும் பின்பற்றினால், மைண்ட் அப்ளிகேஷன் செய்து பின்பற்றினால் என்னை போல வழக்கறிஞர்களுக்கு மிகவும் சந்தோஷமாக இருக்கும். நான் வரவேற்கிறேன். சரி, ஒன்று. இரண்டாவது, நம்ம இந்த சோசியல் மீடியாக்கு என்று ஒரு சட்டமோ ஒரு ரூலோ கிடையாது. சரி, இப்போ நம்மளுக்கு வந்து அமெண்ட்மெண்ட் 2021 ஐடி ரூல்ஸ்ல அமெண்ட் பண்ணாங்க. அடுத்தது 2023 பாரதிய நியாய சமிதியில நம்மளுக்கு வந்து 2025 தான் ஒரு அமெண்ட்மெண்ட் வந்திருக்குது. சரி, அதாவது November 15, 2025, அதாவது எஃபெக்டிவ் ஃப்ரம், அதாவது சீனியர் கவர்மெண்ட் அபிஷியல் ஜாயிண்ட் செக்ரட்டரி ரேங்க் அவங்க தான், இல்ல டிஐஜி ஆஃப் போலீஸ் அவங்க தான் இந்த அன்லாஃபுல் இன்ஃபர்மேஷனை ரிமூவ் பண்றதுக்கு பவர்ஸ். இது வந்து நவம்பர் 15, 20, 25 இருந்து ஃபோர்ஸ்ல எஃபெக்டிவ் வந்திருக்குது இந்த அமெண்ட்மெண்ட். இப்போ அப்படி இருக்கும்போது இது எந்த மாதிரி டிரான்ஸ்பரன்சி, ஃபாஸ்டர் ஆக்ஷன், டீப் ஃபேக்ஸ் அண்ட் ஏஐ கண்டென்ட். இப்போ வந்து டீப் ஃபேக், ஏஐல வந்து நிறைய தவறுகள் குற்றங்கள் தவறான சித்தரிக்கப்பட்டு ஒரு பெண்ணையோ ஒரு ஆணையோ தவறாக சித்தரிக்கும் போது அந்த மாதிரி குற்றத்துக்கு இமீடியட்டா நடவடிக்கை எடுக்கிறதுக்கு வந்து 24 ஹவர்ஸ்ல. சரி, சோ பாரதிய நியாய சமிதி 2023ல இந்த இந்தியன் பீனல் கோட ரீப்ளேஸ் பண்ணுது இந்த அமெண்ட்மெண்ட். அப்படி இருக்கும்போது உங்களுக்கு வந்து ஏப்ரல் 1, 2026 இருந்து இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி ஆக்ட்ல இன்கம் டாக்ஸ் ஆபீசர்ஸ் வந்து உங்க டிஜிட்டல் டேட்டாவை ஆக்சஸ் பண்ணலாம். அதாவது ஏப்ரல் 1, 2026 இருந்து ஐடி ஆபீசர்ஸ், இன்கம் டாக்ஸ் ஆபீசர்ஸ் வந்து உங்க சோசியல் மீடியா அக்கவுண்ட், உங்க டிஜிட்டல் டேட்டா, அப்புறம் டாக்ஸ் இவேஷன்ஸ் இன்வெஸ்டிகேஷன், பிரைவசி எல்லாத்தையும் இன்டர்ஃபியர் பண்ணலாம். அப்படி ஒரு அமெண்ட்மெண்ட். இப்போ சட்டத்தை அமெண்ட் பண்ணிட்டாங்க, நீதிமன்றங்கள் தீர்ப்பு கொடுக்கறாங்க. ஆனா நம்ம 19(1)A ஆர்டிகல் பத்தி இன்னும் பேசிக்கிட்டு இருக்கோம். நண்பர்களும் பேசினார்கள், நீதிபதியும் தன்னுடைய தீர்ப்பில் போட்டிருக்காரு freedom of speech and expression article 19(1)A. so freedom of speech and expression எது வரைக்கும்?
it is only up to the nose, not into the nose. ஓகே உங்க மூக்குக்கு வரைதான். உங்க மூக்கை குத்தி விட்டு இல்ல உங்க மூக்கை பாதிக்க அளவு நான் பேசிவிட்டு ரத்தம் வர வர ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச் எக்ஸ்பிரஷன் இருக்க முடியாது. ஓகே சோ இந்த மாதிரி இருக்கும்போது ஒரு தனி மனித தாக்குதல், ஒரு ரஜினிகாந்த் சொன்ன மாதிரி கேரக்டர் அசாசினேஷன், இதெல்லாம் வந்து பண்ணும்போது சட்டம் கடமையை செய்யும். நீதிமன்றங்கள் அதற்கு உண்டான இந்த மாதிரி தீர்ப்புகள் வரும். ஆனா சட்டம் ஏன் கடமையை செய்தது என்று கேட்க முடியாது. ஏன்னா அவங்களுக்கு ப்ரொவிஷன் இருக்குது, அவங்களுக்கு உரிமை இருக்குது, அவங்களுக்கு பவர்ஸ் இருக்குது. அப்படி இருக்கும் பட்சத்துல நம்ம தான் நான் இருக்கிறேன். நான் வந்து உங்க சேனல்ல நீங்க என்ன அழைத்தீங்கன்றதுக்காக நான் வந்து எல்லாரையும் அவதூறா பேசி, தரக்குறைவா பேசி, டெஃபமேட்டரியாவும் டெரகேட்டரியாவும் பேசிக்கிட்டே இருந்தேன்னா அதுக்கு ஒரு எல்லையே கிடையாது இல்ல. ஓகே சோ அப்படி இருக்கும் பட்சத்துல law will catch you. சோ சட்டம் என்னை வந்து தொடர்ந்து பிடிக்கும் என்ற ஒரு பயம் எனக்கு இருந்தால்தான் நான் அந்த தவறை செய்ய மாட்டேன். சார், இங்க ஹானரபிள் ஜஸ்டிஸ் வந்து அவருடைய 9/8/2024 உத்தரவில் ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச் அப்படிங்கிறதுனா என்ன அப்படிங்கிறத குறிப்பிட்டு அவர் வந்து கிரிட்டிசிசம் அண்ட் அன்ஃபேர் ஒப்பீனியனுக்கு ஒரு விளக்கத்தை கொடுத்துருக்காரு சார். ஒவ்வொரு மனிதருக்கும் ஒவ்வொரு விதமான சிந்தனைகள் ஒரு கருத்து தொடர்பாக ஏற்படும். அதனால அதை நீங்க எப்படி கட்டுப்படுத்த முடியும் சட்டத்தின் மூலமாக அப்படின்ட்டு ஹானரபிள் ஜஸ்டிஸ் தன்னுடைய உத்தரவில் சொல்லியிருக்காரு. இங்க என்ன அப்படின்னா, விமர்சனம் அப்படிங்கிறது இப்ப சார் பேசும்போது சொன்னாரு, நீங்களும் சொன்னீங்க, ஃப்ரீடம் ஆஃப் எக்ஸ்பிரஷனுடைய 19(2) இல்லையா, அது சில வரைமுறைகளை கொடுத்திருக்கிறதுன்ட்டு. நீதிபதியினுடைய மரியாதைக்குரிய நீதிபதியினுடைய உத்தரவு கற்பனைகளுக்கு எப்படி தடை போட முடியும் அப்படின்ட்டு அவர் வந்து கேட்டிருக்காரு. இதன் அடிப்படையிலாம் நீங்க எப்படி நடவடிக்கை எடுப்பீங்கன்ட்டு. அப்போ இந்த விமர்சனம் அப்படிங்கிறது அது உண்மையின் வெளிப்பாடாக இருக்கணுமா அல்லது நம்முடைய மனதின் வெளிப்பாடாக இருக்கணுமா அப்படிங்கிற ஒரு பெரிய கேள்வி வந்து இவருடைய நீதிபதியினுடைய இந்த உத்தரவின் மூலமாக எழுகிறது. இப்ப தன்னுடைய மனதிற்கு தோன்றுவதையெல்லாம் பேசுவது 19(1) படி அது பொருந்துமா, இல்ல என்ன விமர்சனமோ அந்த விமர்சனத்தை உண்மையாக வைப்பது 19(1)க்குள்ள அடங்குமா சார்? பாருங்க, நான் வந்து மரியாதைக்குரிய நீதிபதிகளுடைய கருத்து வந்து நான் ரெண்டு வகையா பாக்குறேன். அதாவது ஒருத்தர் கற்பனை ஹைபோதெட்டிக்கலா இன்சினுவேட் பண்றது. நீங்க யூ கேன் இன்சினுவேட் வாட் எவர் யூ வாண்ட். சரி. பட் ஐ ஹேவ் நோ ஆன்சர்ஸ் ஃபார் இன்வென்டர்ஸ். சரி. இன்வென்டோவும் இன்சினுவேஷனும் ஒன்றுதான். ஓகே. பட் கற்பனை குதிரையை ஓட விட்டு அதன் அடிப்படையில் தீர்ப்பு வழங்க முடியாது என்று நீதிபதிகள் சொல்லும் போது ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு எண்ணம் தோன்றும். அந்த எண்ணத்தின் அடிப்படையில் எப்படி நடவடிக்கை பாயும் என்று கேட்பது, ஐ திங்க் அதுல வந்து ஒரு கிளாரிபிகேஷனும் ஒரு மாடிஃபிகேஷன் ஆஃப் த ஆர்டருக்கு அரசு போக வேண்டும். பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் இத வந்து கிளாரிபிகேஷன் கேட்கணும் ஆர் மாடிஃபிகேஷன் ஆஃப் த ஆர்டர் கேட்கணும். ஏன்னா there is no clarity. இருங்க நான் படிச்சேன் சார். இல்ல சார், சார் ராஜசேகர் சார், என்னன்னா நான் உண்மையாலுமே இன்னைக்கு இதை வந்து தலைப்பா எடுப்பதற்கு காரணம் என்னன்னா, இந்த குறிப்பிட்ட இந்த சில அம்சங்கள் மட்டும்தான் இது வந்து இதை ஒரு விவாதத்திற்கேங்க. ஏன்னா இந்த உச்ச நீதிமன்றத்தினுடைய உத்தரவு, இந்த உயர் நீதிமன்றத்தினுடைய உத்தரவு இந்தியா முழுமைக்கும் மேற்கோள் காட்டப்படக்கூடிய ஒன்றாக மாறுவதற்கான நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு அப்படிங்கிறதுனால தான் இப்போ. இல்ல இருங்க நான் சொல்றேன். நீங்க எடுத்தது ரொம்ப சிறப்பான, எனக்கும் உங்களுக்கு எழுந்த அதே டவுட்ஸ் எனக்கும் இருந்தது. ஆனா விமர்சனம் நீதிபதிகளை நாம் வந்து தனிப்பட்ட முறையில் விமர்சனம் செய்யக்கூடாது. இட் அமௌண்ட்ஸ் டு கண்டெம்ப்ட் ஆஃப் கோர்ட். சந்தேகத்தை தான் சார் கேக்குறோம். ஆனால் விவாதிக்கலாம், தீர்ப்புகளை விவாதிக்கலாம். அவர் தனி மனித நீதிபதியை அவருக்கு வந்து அர்த்தமோ குற்றமோ படுத்த முடியாது. ஆனால் என்னுடைய ஹம்பிள் சஜஷன் டு தி ப்ராசிக்யூஷன் கவர்மெண்ட்டுக்கு என்னன்னா, இந்த பேரா பர்டிகுலர் பேரா
அதாவது கற்பனை அதாவது யூகத்தின் அடிப்படையில் கற்பனைக்காக ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு மாதிரி ஒரு கருத்து ஏற்படும், சிந்தனை ஏற்படும், அவருக்கு எண்ணம் தோன்றும், அதன் அடிப்படையில் எப்படி கைது செய்யலாம் என்று கேட்பது எனக்கு அறியாமையில் உள்ளேன் நான். ஏன்னா எனக்கு தெரியல. இது வந்து இட் இஸ் வெரி there is a gray area in that order. சோ அத வந்து ஒரு கிளாரிபிகேஷன் போடுறது நல்லது. இது வந்து ஒரு கிளாரிட்டி வேணும். ஏன்னா அந்த கிரே ஏரியாவை வைத்து யார் வேணா என்ன வேணா பேசலாம் சார். ஓகே, அதாவது நான் இந்த கோணல் தான் பேசுறேன், நான் வந்து கண்ணாமண்ணா வாய்க்கு வந்தபடி பேசுவேன், நான் இந்த மாதிரி என்ன நினைச்சுதான் நான் சொன்னேன், ஆனா நீங்க இந்த மாதிரி புரிஞ்சுக்கிட்டீங்க, அது சட்டம் போலீஸ் அந்த மாதிரி புரிஞ்சுக்கிட்டாங்க, நீங்க எதிராளி ஒன்னு புரிஞ்சுக்கிட்டாரு. சோ இதுக்கெல்லாம் நான் பொறுப்பு இல்லைன்னு சொல்றது வந்து see there is a settled cases. ஒரு சட்டம் நம்மளுக்கு முன்னாடி இருக்குது, இப்படிதான் பேசணும் இருக்குது, இப்படிதான் சட்டம். இந்த ஆர்டிகல் 19(1)A கூட freedom of speech கூட you cannot attack an individual personally. தனிப்பட்ட முறையில் ஒருத்தருடைய தனி மனித சுதந்திரத்துக்கோ அவருடைய பேருக்கோ புகழுக்கோ நீங்க கலகம் விளைவிக்கும் வகையில் பொது வெளியில் அவரை பேசுவதற்கு யாருக்குமே உரிமை கிடையாது. அதுதான் அரசியலமைப்பு சட்டம். அதை மீறி ஒரு உத்தரவு எனக்கு புரியல. இது ஒரு கிளாரிபிகேஷன் போட்டா நல்லா இருக்கும். ஓகே சார், ஒரு சின்ன பிரேக் அப்புறமே பேசலாம் சார். நம்ம ராஜசேகர் சார் வணக்கம் சார். ஈச் அண்ட் எவ்ரி ஹியூமன் மைண்ட் இஸ் டிஃபரெண்ட். த இன்ஃபர்மேஷன் அட் ஒன்ஸ் டிஸ்போசல் இஸ் ப்ராசஸ்டு டிஃபரெண்ட்லி பை ஈச் மைண்ட் அப்படிங்கிறாரு ஹானரபிள் ஜஸ்டிஸ் சார். இதை அவர் எந்த கிரவுண்ட்ல சொல்றாரு அப்படின்னா, இது வந்து எப்படி சொல்றது, கிரிட்டிசிசம் அண்ட் அன்ஃபேர் ஒப்பீனியன்கிற இடத்துல இருந்து அடுத்து பாயிண்ட் நம்பர் ஈக்குள்ள வந்து சோஷியல் மீடியா அண்ட் ஹியூமன் மைண்ட் இன் டாண்டம் வித் ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச் அப்படிங்கிற ஒரு தலைப்பிட்டு இதை வந்து சொல்கிறார். இந்த வழக்கிலும் இதை கோடிட்டு காட்டி இருப்பதனால் சார் எங்களுக்கே புரியல சார், நிஜமாலுமே புரியல. அதாவது கருத்துங்கிறது நாங்க எவிடன்ஸ்ல பேசணுமா இல்ல எங்க மனசுக்கு தோணுறதெல்லாம் பேசணுமா அப்படிங்கிறது ஒரு கிளாரிட்டி வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அது ரொம்ப அழகானதாக இருக்கும் அப்படின்ட்டு நாங்க நினைக்கிறோம். ஒவ்வொரு ஆள் ஒவ்வொன்னு தோன்றத பேசலான்ட்டு இந்த ஜட்மெண்ட் சொல்லுதாங்கிறத எங்களுக்கு தயவு செஞ்சு கொஞ்சம் தெளிவுபடுத்துங்க சார். நீங்க ஒரு சீனியர் கவுன்சில்ங்கிறதுனால உங்களுக்கு தோணுவதையெல்லாம் பேசுவதற்கு இந்த தீர்ப்பு அனுமதிக்கிறதா கொஞ்சம் சொல்லுங்க சார். இல்ல நீங்க புரிஞ்சு, அதாவது நீதிபதி எந்த எண்ணத்துல அவருக்கு தோன்றி இந்த தீர்ப்பு வழங்கினாரு எனக்கு தெரியாது. சரி, அவரு எந்த நோக்கத்துல சொன்னாருன்னு எனக்கு தெரியாது. ஆனா நீங்க எப்படி புரிஞ்சுக்கிட்டீங்கன்னு எனக்கு தெரியாது. சரி, ஆனா நான் இன்னும் புரிஞ்சுக்கல. சோ இது எப்படி இருக்குதுன்னா ஒரு கமலஹாசன் கதை வசனம் எழுதுற மாதிரி இருக்குது சார். இது ஏதோ கிரேசி மோகன் வசனம் மாதிரி இருக்குது. சரி இல்ல உண்மையிலே சொல்றேன், எனக்கும் அதுல ஒரு கிளாரிட்டி இல்ல. அதான் அடிப்படையா தமிழ்நாடு அரசு நிச்சயமா தமிழ்நாடு அரசு இதுக்கு ஒரு புரியல. அதான் எனக்கு புரியல. எனக்கு நீங்க சொன்ன மாதிரி இந்த தீர்ப்பை மேற்கோள் காட்டி நான் என்ன வேணா பேசலான்ற எல்லாருமே ஆரம்பிச்சிட்டான்னு வச்சுக்கோங்க. சோசியல் மீடியால பேஸ்புக்ல முரளிக்கெல்லாம் வந்து அல்வா சாப்பிட்ட மாதிரி போட்டு கீழ்னு பாரு கேட்டா இந்த தீர்ப்பை மேற்கோள் காட்டுவார் அவரு. இந்த மாதிரி எத்தனை முரளிகள் 8 கோடி முரளிகள் வந்தா தாங்குமா நாடு? யோசிச்சு பாருங்க. ஒரு சவுக்கு சங்கருக்கு இப்படி ஒரு தீர்ப்பு கொடுக்கும் போது எல்லாரும் சவுக்கு சங்கரமா பேச ஆரம்பிச்சா என்ன ஆகும் சோசியல் மீடியால? டிக்டாக், இன்ஸ்டாகிராம் எல்லாம். இதுல வந்து ஒரு கிளாரிட்டி இல்ல. இது வந்து ராஜசேகர் சார் சொல்லு. கொஞ்சம் எங்களுக்கு நீங்க புரியல அப்படின்ட்டு சொல்லாதீங்க தயவு செஞ்சு. ஏன்னா இது ஜட்மெண்ட் சார். இது இந்த நீதிமன்றத்தினுடைய தீர்ப்புகளை எங்களுக்கு புரியுற மாதிரி சொல்ல வேண்டிய வேலை தான் உங்களுது. அதனால நீங்களே புரியலன்னு சொல்லாதீங்க. இது வந்து the onus is with the government, the prosecution. So அவங்க வந்து ஒண்ணு இதே நீதிமன்றத்துல போய் கிளாரிபிகேஷன் ஆஃப் திஸ் ஆர்டர் கேட்கலாம். அப்படி இல்லைன்னா உச்ச நீதிமன்றத்துல அப்பீல்ல போய் இந்த மாதிரி ஒரு உத்தரவு போட்டிருக்காங்க. இதுக்கு மேல நாங்க என்ன செய்யணும்? we are totally confused. இந்த மாதிரி இந்த ஆக்ட் எல்லாம் சொல்லி இந்த ஜட்மெண்ட்ஸ் எல்லாம் காமிச்சு ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச் அண்ட் எக்ஸ்பிரஷனுக்கு இந்த மாதிரி ஃபேர் ஒப்பீனியன், கிரிட்டிசிசம், அப்புறமா இந்த மாதிரிலாம் இருக்குது.
சோ இதுக்கெல்லாம் நாங்க வந்து யார் வேணா இது வேணா பேசலாம்னு ஆரம்பிச்சிருவாங்க. சோ எங்களுக்கு வந்து ஒரு கிளாரிட்டி வேணும்னு அவங்க அப்பீல் போலாம். ஓகே, இட் இஸ் கவர்மெண்ட். இப்போ அரசு செய்ய வேண்டிய வேலையை நாம் சத்தியம் டிவியில் உட்கார்ந்து 4 பேரும் செய்து கொண்டிருக்கிறோம். சார் இங்க அதெல்லாம் வருத்தமா பாருங்க இருக்குது. சார், ராஜசேகர் சார் இங்க பாருங்க, பாயிண்ட் நம்பர் 52ல ஹானரபிள் ஜஸ்டிஸ் மென்ஷன் பண்றாரு. நான் ரொம்ப ஒரு வரி மட்டும் படிக்கிறேன். வியூஸ் அண்ட் ஒப்பீனியன்ஸ் ஆர் சப்ஜெக்டிவ் அண்ட் பேஸ்ட் ஆன் ஒன்ஸ் ஓன் பர்செப்ஷன் ஆஃப் இன்ஃபர்மேஷன் அவைலபிள் அட் தேர் டிஸ்போசல் அப்படிங்கிறாரு. அதுக்கப்புறமேட்டு தான் ஈச் அண்ட் எவ்ரி ஹியூமன் மைண்ட் இஸ் டிஃபரெண்ட்ங்கிறாரு. நான் கையில் அவருக்கு ஒரு மனிதருக்கு காது வழியாக கிடைக்கக்கூடிய தரவுகளை வைத்துக்கொண்டு அவர் எதை பேசினாலும் அது ஒரு கருத்தாகவும், அது ஒரு ஃபேர், ரொம்ப எப்படி சொல்றது, அது ஒரு என்ன சார் எனக்கு மறந்து போயிருது, அன்ஃபேர் ஒப்பீனியனாகவும் மாறுகிறதா, அது ஒரு ஃபேர் ஒப்பீனியனாகவும் எடுத்துக்கொள்ளணுமா? நான் அதான் சொல்றேனே, இந்த தீர்ப்பு வந்து சமூக வலைதளத்தும் யூடியூப் சேனல்ல அவதூறு பரப்பும் ஒரு கூட்டத்தினர், ஒரு சிறு கூட்டத்தினருக்கு அல்வா சாப்பிட்ட மாதிரி இந்த தீர்ப்பு. ஓகே, சோ இத வச்சுக்கிட்டு அவங்க வாய்க்கு வந்தபடி எல்லாரையும் அவதூறு பேச ஆரம்பிக்க தான் போறாங்க, ஆரம்பிச்சு பேசிக்கிட்டு தான் இருக்கிறாங்க. அதுக்கு இது வந்து வழிவகை செய்யும் போது, ஆனால் அரசின் கடமை, அரசின் பொறுப்புன்னு ஒண்ணு இருக்குது. அரசு இதுக்கு வந்து தீர்வு வேண்டும் என்றால் அரசு செய்ய வேண்டிய வேலையை சத்தியம் டிவி அரவிந்தாக்ஷனும் ரஜினிகாந்தும் முரளியும் ராஜசேகரும் செய்து கொண்டிருக்கிறோம் சொல்றேன். அதான் ஏன்னா நம்ம விவாதம் பண்ணி what we can do, we can only debate, we can only discuss. ஆனா கான்கிரீட்டா கன்ஸ்ட்ரக்டிவா அரசு மட்டும் தான் செய்ய முடியும். ஏன்னா அவங்க தான் அப்பீல் போனோம், போய் நடவடிக்கை எடுக்கணும். ஆனா இந்த அரசு வந்து எங்கேயோ ஒரு இடத்துல ஒரு குறைபாடு இருக்கிறதா பாக்குறேன். இந்த வழக்கை நீதிமன்றத்துல அவங்க தீர்ப்பு கொடுக்கும் போதே கன்ஃபரண்ட் பண்ணிருக்கணும். இல்ல they should have questioned the order. இதெல்லாம் வந்து it is என்ன சொல்ற ஃபெயிலியர் ஆஃப் தி சிஸ்டம். நான் வந்து யாரையும் குறை சொல்லல, எந்த வக்கீல் ஆஜரானான்னு தெரியாது, எந்த பப்ளிக் ப்ராசிக்யூட்டரோ எந்த அடிஷனல் பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் ஆஜரானான்னு தெரியாது. பட் ஆனா சார் அதாவது இல்ல நான் வந்து I am not பாருங்க, நான் தெளிவா ஒரு விஷயம் சொல்றேன். I am not casting aspersions on the judge or the court. I am only questioning the lacuna in the order. I am அதாவது there is no clarity in the order. Specific order கிடையாது. அதாவது ஸ்பெசிபிக்கா ஒரு நீங்க ஆர்டிகல் 19(1)(a அப்படின்னு சொல்லிட்டு அது கீழே இவ்வளவு அப்சர்வேஷன்ஸ் இவ்வளவு ஆர்டரா போடும்போது, அப்சர்வேஷன்ஸ் வேற ஆர்டர் வேற, இது ஆர்டரா வரும்போது உங்களுக்கு ஏற்பட்ட அதே குழப்பமும் எனக்கு ஏற்பட்டிருக்குது. அனைவருக்கும் படிக்கிற அனைவருக்கும் அந்த குழப்பம் வரதான் செய்யும். ஏன்னா there is no full proof clarity கிடையாது. சார் நான் ஒன்னே ஒன்று மட்டும் திரும்ப கேட்டுக்க விரும்புறேன் சார். அதாவது கான்ஸ்டிடியூஷன்ல 19(1)(1)ல் இருக்கக்கூடிய அம்சங்கள் தான் ஹானரபிள் ஜஸ்டிஸ்னுடைய இந்த ஆர்டர்ல சொல்லப்பட்டு இருக்கிறதா, அல்லது நீதிபதியினுடைய தனிப்பட்ட அபிப்பிராயங்களும் அபிமானங்களும் இதுல பதிவாகி இருக்கா? இல்ல, நீங்க தலைப்பு வந்து ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச் அண்ட் எக்ஸ்பிரஷன் போட்டு கீழே வந்து அன்ஃபேர் கிரிட்டிசிசம், ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச் இதெல்லாம் போடுறாங்க. நான் வந்து இந்த தீர்ப்பு வந்து சரி தவறு என்று பேசவில்லை. அந்த தீர்ப்பை முழு மனதோடு ஏற்றுக்கொள்கிறேன். ஆனால் அரசின் கடமை இந்த தீர்ப்புல இருக்க குறைபாடுகளை, நிச்சயமாக குறைபாடுகளை அரசு வந்து முன்னெடுத்து உச்ச நீதிமன்றத்திலோ இல்ல இதே நீதிமன்றத்திலோ இல்ல முழு எங்களுக்கு இது ரொம்ப இல்ல அவர் கேட்ட நல்ல கேள்வி பதில் சொல்றேன். முழு மனதோடு எங்க ஏற்றுக்கொள்கிறார் என்றால், ஒருவரை நீங்க வந்து பர்மனண்டா ஜெயில வைக்க முடியாது. அங்கதான் ஜஸ்டிஸ் கிருஷ்ணா கோட் பண்ணாங்க, பெயில் இஸ் a rule, jail is an exception. நான் அடிக்கடி சொல்றதுதான். அதன் அடிப்படையில் சொல்றேன், இந்த தீர்ப்பு நான் ஏத்துக்கிறேன். பட் ஆனா இல்ல அந்த பாயிண்ட்ல நான் ஏத்துக்கிறேன். பட் மத்த விஷயங்கள்லாம் there has to be real clarity, தெளிவுபடுத்த வேண்டும். ஓகே, ஒரே ஒரு கால், அதான் சொல்ல வரேன். ஓகே.